ரெட்டை இலையில் நீங்கள் ஜெயிச்சிங்க. யார் ரெட்டை இலையில் எதுக்காக ஓட்டு போட்டாங்க? திமுகவையும் அவங்க ஏற்கலை, தமிழக வெற்றி கழகத்தையும் ஏற்கலை. ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஃபாலோயர்ஸ் ஓட்டு போட்டு தான் இத்தனை பேரும் ஆதரவு தான் காரணம். விஜய் தெரிந்து ஆஃபுக்கு 20 ரூபா வாங்கினாங்கல்ல, ஃபுல்லுக்கு 50 ரூபா வாங்கினாங்கல்ல, அந்த மாதிரி தொடர்ந்து நிறைவேற்றி விடுவார்கள் மக்களும் அதிகாரிகளும். ஏன்னா டெரர் ஜெயலலிதா வந்தாங்க இல்லையா, ரெட்டையிலை ஜெயிச்சவங்க, அவங்களுக்கு எம்எல்ஏ பதவியை கொடுக்காத. போடுவதாக இருந்தால் ரெட்டையிலையை பெற்ற எம்எல்ஏ பதவி ராஜினாமா சமூகம்லாம் தாராளமாக தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு போங்க, தப்பே இல்லை. ஆனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போங்கள், இதைத்தான். ஆனால் அந்த எம்எல்ஏ ஏடிஎம்கேன்னு வர்றாங்கள, அவங்களாம் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கொடுக்காதீங்க, கம்யூனாட்டம் அப்படி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பீப்புள்ஸ் டாக் சேனல் நேயர்களே, அதிமுகவில் குழப்பம், காரணம் யார்? இப்போது அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பம் வந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த குழப்பம் என்பது இது முதல் தடவை அல்ல. இதற்கு முன்பே அதிமுகவிலிருந்து சோமசுந்தரம் எம்பி தனியாக ஒரு கட்சியை தொடங்கினார், அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஜானகி அம்மா முதலமைச்சர் ஆனார், ஜெயலலிதா அதை எதிர்த்தார். அப்புறம் தேர்தல் வந்தது, தேர்தலில் ஜானகி அம்மாவும் நடிகர் சிவாஜி கணேசனும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள், ஜெயலலிதா தனியாக போட்டியிட்டார். ஜானகி அம்மா இரட்டை புறா, ஜெயலலிதா சேவல். அப்போது சேவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் ஆனார்கள். இதன் காரணமாக ஜானகி அம்மா அரசியலை விட்டு விலகினார். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திமுக ஜெயலலிதாவுக்கு தான் என்று சொல்லி ஜெயலலிதாவுக்கு கொடுத்து விட்டார். சத்யா ஸ்டுடியோ இன்னும் பிற சொத்துக்களை ஜானகி அம்மாவிடம் ஜெயலலிதா கொடுத்து விட்டார். கட்சியை மட்டும் தனதாக்கி கொண்டார் ஜெயலலிதா. இந்த ஒப்பந்தம் யாருக்குமே என்னன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா தேர்தலை சந்தித்தார். தேர்தலை சந்தித்த பொழுது திமுக மீது மிகப்பெரிய வெறுப்பு இருந்தது. இப்போ எப்படி விஜய்க்கு ஓட்டு விழுந்ததோ அதே போல் ஜெயலலிதாவுக்கு மக்கள் வாக்குகளை அள்ளி போட்டார்கள். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். ஜெயலலிதா கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக இருந்தது, போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருந்தது, மக்களுக்கு பிடிக்கவில்லை. கொஞ்சம் தாந்தோன்னித்தனமாக நடந்தார், எல்லாரையும் காலை விழ வச்சார், அப்படிலாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்தார், ஜெயலலிதா மறைந்தார். ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த கட்சிக்கு யார் அடுத்த முதல்வராவது என்ற போட்டி வந்த பொழுது செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பை சசிகலா கொடுத்தார். ஆனால் செங்கோட்டையனுக்கு தன்னம்பிக்கை இல்லை. நான் ஒரு 2 நாள் ஆகும் பணம் ரெடி பண்ணேன்னாரு. உடனே சசிகலா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் ஜெயக்குமாருக்கும் அது வந்தது, பன்னீர்செல்வம் நிராகரித்தார். அந்த சூழ்நிலையில் தான் எடப்பாடி நான் செலவு செய்கிறேன் என்று சொல்லி எம்எல்ஏக்களை ஒருங்கிணைப்பு முதல்வரானார். அவரும் 4 வருஷம் நல்லா ஆட்சி புரிந்தார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதை அடுத்து வந்து ஸ்டாலின் ஆட்சியை ஒப்பிடும் பொழுது எடப்பாடி ஆட்சி சிறப்பாக இருந்தது. ஏன்னா ஸ்டாலின் ஆட்சி அவ்வளவு ஊழல், கரப்ஷன், அப்புறம் எங்கே பார்த்தாலும் சபரீசனுடைய ஆக்கிரமிப்பு, அப்புறம் சீனியர்கள் எல்லாம் பின்தள்ளி உதயநிதி ஸ்டாலின் டெப்டி முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இப்படி ஏகப்பட்ட குழப்பம். இந்த சூழ்நிலையில் இந்த திமுகவுக்கு மாற்று சக்தியாக யார் என்று மக்களிடையே ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு பதிலாக தளபதி விஜய் வந்தார். உடனே ஜனங்க பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த மாதிரி படங்களில் நிறையா நடித்தார். தமிழன்தான் நாடாள வேண்டும் என்ற பாட்டெல்லாம் பாடினார். ஸோ ஒரு கிரேஸ் இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவரும் என்ன சொன்னார், நான் கூட்டணி அமைச்சு போட்டியிடுவேன், அதிகாரத்தில் பங்களிப்பு தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் விஜயை எந்த அரசியல் கட்சிகளும் நம்பவில்லை. ஸோ அவர் தனியாகவே களங்கண்டார். 112 உறுப்பினர்கள் வந்தார்கள். ஆனால்
ஒரு 10 சீட்டு வந்து குறைஞ்சி போச்சு. அதுக்கு என்ன பண்ணார் ஸ்டாலின்? ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக, ஏன்னா தேர்தலை உடனே சந்திக்க எந்த எம்எல்ஏக்களும் தயாராக இல்லை, காசு இல்லை. தேர்தல் வந்தாலும் விஜய் இன்னும் ஒரு 200 சீட்டு அடிச்சிடுவார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதனால் புத்திசாலித்தனமாக தான் தோற்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நியமித்து விட்டு, அப்புறம் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் என்ன சொன்னார்னா, வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, ஒரு 6 மாதம் ஆளட்டும், அதுக்கப்புறம் நாம் பார்க்குறோம், உடனே தேர்தலை சந்திக்க வேண்டியதில்லை, மக்களின் தீர்ப்பை மதிக்கிறோம்னு சொன்னார். அதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது திமுகவும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கேப்டன் கட்சியும் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். உள்ளே இருந்த விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் கட்சி, அப்புறமா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக அதிமுகவிலிருந்து ஒரு 27 பேர் ஓட்டு போட்டாங்க. பெரிய ஆதரவில் நம்பிக்கை தீர்மானம் ஜெயித்தது. இதில் சிக்கல் என்னென்னா, எடப்பாடி தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர், அவர் கையில் தான் கட்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட கொறடா தான் உத்தரவு கொடுக்கணும். கொறடா உத்தரவை தான் இப்போது எம்எல்ஏக்கள் நிறைவேற்றணும். ஆனால் இப்போ கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டார்கள். இது சட்டப்படி தப்பு. இப்போ எடப்பாடி பொதுக்குழுவை கூட்டி இவங்க செஞ்சது தப்புன்னு தீர்மானம் போட்டார்னா எம்எல்ஏ பதவி காலியாயிரும். நேற்று மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் கூப்பிட்டு எல்லா 82 மாவட்ட செயலாளர்கள் 80 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு. அப்போ கட்சி முழுமையாக அவர்கிட்ட இருக்குங்கிறது தெரியுது. சிவி சண்முகம் கூட அவருடைய கட்சி அலுவலகத்தை மீட்பதற்கு பெரிய போராட்டமாக இருந்தது. ஆர்டிஓ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ரெட்டையிலையில் நீங்கள் ஜெயிச்சிங்க. யார்? எடப்பாடி, சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லோரும் ரெட்டையிலையில் ஜெயிச்சிங்க. ரெட்டையிலையில் எதுக்காக ஓட்டு போட்டாங்க? திமுகவையும் அவங்க ஏற்கலை, தமிழக வெற்றி கழகத்தையும் ஏற்கலை. ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஃபாலோயர்ஸ் ஓட்டு போட்டு தான் இத்தனை பேர் வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்காக ஓட்டு போட்டாங்க. அவங்க ரெட்டையிலைக்காக அவனுக்கு ஓட்டு போட்டான், விசிலை புறந்தள்ளி உனக்கு ஓட்டு போட்டான். அப்போது நீ அமைச்சர் பதவி கிடைக்கிறது ஒரு 4 பேருக்குன்னு சொல்லிவிட்டு நீ வந்து லீமா ரோஸ் மார்ட்டினுடைய பணத்தை வச்சுக்கிட்டு தில்லாலங்கடி வேலை பண்ணிக்கிட்டீங்க. யார் இந்த லீமா ரோஸு? லாட்ரி அதிபரோட மனைவி. அதில் எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிட்டார். அதிமுகவில் உறுப்பினரே இல்லாத லீமா ரோஸுக்கு லால்குடி தொகுதியில் ரெட்டையிலில் போட்டியிட வாய்ப்பளித்தார். லால்குடி தொகுதியினரும் சரி ரைட்டு ரெட்டையிலை ஓட்டு போட்டாங்க, லீமா ரோஸ் ஜெயிச்சார். ஆனால் தன்னிடம் பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கிறது என்பதற்காக மார்ட்டினுடைய மகன் பாண்டிச்சேரியில் தனியாக கட்சி ஆரம்பித்து அவன் ஜெயிச்சிட்டான். இங்கே ரெட்டையிலையில் லீமா ரோஸ் ஜெயிச்சிட்டான். லீமா ரோஸ் மகளை காதலித்து கட்டி கொண்ட ஆதவர்ஜுனா தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் ஜெயிச்சு இப்போது அமைச்சராகவும் ஆகிட்டார். இவ்வளவு குளறுபடிக்கும் ஆதவர்ஜுனா தான் காரணம். விஜய் தெரிந்து நடக்கிறாரா, விஜயோட அனுமதி பெற்று இதெல்லாம் நடக்கிறதா என்பது தெரியவில்லை. இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விஜய்க்கு கெட்ட பேர் வருகிறது என்று சொன்னால் அது ஆதவர்ஜுனாவால் தான் வரும், சந்தேகமே இல்லை. விஜய் மீது மிகப்பெரிய பெரும்பான்மை மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போவும் பாருங்கள், போன பீரியடில் டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கினாங்கல்ல, ஆஃபுக்கு 20 ரூபா வாங்கினாங்கல்ல, ஃபுல்லுக்கு 50 ரூபா வாங்கினாங்கல்ல, அந்த மாதிரி தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க பல கடைகளில். இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் தைரியம் போய் என்ன அது இப்போ தான் முதல்வர் ஆகிட்டார விஜய், ஏன் இப்போ 10 ரூபா வாங்குறான்னு கேட்டதுக்கு போயா ஆதவர்ஜுனான்னு சொல்லியிருக்கான்ட்டான். இந்த ஓப்பனை சொல்லிவிட்டார்கள். மக்களும் என்னடா இது, குடியார்களும் என்னடா இது ஆட்சி மாறிச்சு, காட்சி மாறவே இல்லையே என்று பரிதவிக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய தப்பு இது.
ஜெயலலிதா ஒரு உத்தரவு போட்டால் உடனே நிறைவேற்றி விடுவார்கள் மக்களும் அதிகாரிகளும். ஏன்னா டெரர் ஜெயலலிதா. அந்த மாதிரி டெரர் இருக்க வேண்டாமா? இப்படி ஏன் பண்ணுறாங்க? சரி, ரெட்டையரில் ஜெயிச்சிங்க நீங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுங்க. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு தள்ளி போயிடுச்சு. ஏன்? கவர்னர் சொல்லிட்டார், எப்பா அந்த புதுசாக வந்தாங்க இல்லையா ரெட்டையரில் ஜெயித்தவங்க, அவங்களுக்கு எம்எல்ஏ பதவியை கொடுக்காத என்று மேலிடத்துலேருந்து வந்து விட்டது. அதனால் இப்போது செங்கோட்டையனே சொல்லிட்டார், புதிதாக அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு அமைச்சரவை பதவி கிடையாது, அதை பற்றி பின்னர் யோசிப்போம் என்று சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சா? இப்போது சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் கனவு பொய்த்து விட்டது. அமைச்சர் பதவி கனவாகி விட்டது, நனவாகவில்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் கேர் போடுறாங்க. எங்களுக்கு எப்போதுமே பொதுச்செயலாளர் எடப்பாடி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நாங்கள் அவருடைய கோரிக்கை பரிசீலிப்போங்கிறது. என்ன கோரிக்கை? ஏய், மனசு திருந்தி ஒழுங்காக அதிமுக வந்துருங்க, இல்லாட்டி ஓடி போயிருங்கன்ட்டு. இப்போது யாரை வேண்டுமானாலும் மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்ளலாம். லீமா ரோஸை சேர்க்கவே கூடாது. மார்ட்டின் மனைவியை மீண்டும் அதிமுகவில் சேர்த்தால் எடப்பாடிக்கு எதிர்காலம் இல்லை. நிச்சயமாக ரெட்டைலைக்கு எதிர்காலம் உண்டு. எம்ஜிஆருடைய ஆத்மாவும் ஜெயலலிதாவுடைய ஆத்மாவும் சேர்ந்தான் இப்போ அவங்கள மந்திரி பதவி கிடைக்காமல் செய்துவிட்டது. அதை எடப்பாடி புரிஞ்சுக்கணும். அதனால் நடந்ததை மறந்து ஒன்றிணைந்து அதிமுக ட்ராவல் பண்ணணும். இவ்வளோ நாள் 4 வருஷம் மந்திரியாக இருந்த, அதுக்கப்புறம் தேர்தலை எடப்பாடி தலைமையில் தானே சந்திச்ச. நீ எப்பா விஜயபாஸ்கர், நீ விராலிமலையில் தான் முடங்கிட்ட. இவர் விசி சண்முகம் விழுப்புரத்தை தாண்டலை, வேலுமணி கோயம்புத்தூரை தாண்டலை. ஆனால் தமிழகம் முழுவதும் சுற்றி வாக்கு சேகரித்தவர் யார்? எடப்பாடியார். எனவே முதல்ல விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதிமுகவில் எம்ஜிஆர் ஆத்மா, நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கட்டிங்க? அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம், ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவோம் தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. இப்போ இந்த விஜய் பின்னால் பின்னிக்கிறீங்க, அசிங்க மேலே உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஓடுவதாக இருந்தால் ரெட்டையரை பெற்ற எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துட்டு ஓடுங்கடா. மானம் சூடு சொல்கிறேன் இருந்தால் இப்போ வேல்மணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம்லாம் தாராளமாக தமிழ்நாடு வெற்றி கழகத்து போங்க, தப்பே இல்லை. ஆனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போங்கள். இதைத்தான் முதல்வர் விஜய்க்கும் சொல்கிறோம். தயவு செய்து உங்களுக்கு ஓட்டு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த எம்எல்ஏ இப்போ ஏடிஎம்கேன்னு வர்றாங்கள, அவங்களாம் உங்களை எதிர்த்து ஓட்டு வாங்கியவர்கள். எந்த மனசாட்சியோடு எந்த முகத்தோடு அவங்கள சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க தளபதி முதல்வர் விஜய் அவர்களே? தப்பு இல்லை. தூய ஆட்சின்னு சொன்னீங்க இல்லையா? தூய ஆட்சின்னு சொன்னீங்க, ஆனால் தீய ஆட்சி என்று விமர்சித்தீர்கள் திமுகவை, திமுக கூட்டணியை. இன்றைக்கி விசிகாவிலேருந்து நான் மந்திரி தரேன், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு மந்திரி தரேன், காங்கிரஸ்காரங்களுக்கு மந்திரி தரேங்கிறீங்களே. நான் என்ன சொல்கிறது, முதலமைச்சர் ஆகிவிட்டீர்கள். ஏன்னா முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுப்பேன். ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகரோட மகன் நீங்கள், அந்த மரியாதையை நான் எப்போதும் கெடுக்க மாட்டேன். நீங்கள் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கொடுக்காதீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, என்னங்க கொள்கை வீரர்கள். அதேமாதிரி இந்திய முஸ்லீம்களுக்கும் மாட்டேன்ட்டாங்க. ஓடுற வரைக்கும் ஓடட்டும். என்றைக்கு உங்கள் ஆட்சி கவிழ்கிறதோ புதிய தேர்தலை சந்தியுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு 200 இடத்துல மக்கள் வெற்றியை கொடுப்பார்கள். ஆனால் தயவு செஞ்சு ஆட்சியை காப்பாற்றுவதற்காக தில்லுமுள்ளு பண்ணாதீங்க, டகால்ட்டி வேலைலாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நீங்களும் சாதாரண ஆளாயிருவீங்க. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இந்த மாதிரி தப்பை செய்யவே இல்லை, செய்யக்கூடாது, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க ஒரு 4-5 பேர் செலவு பண்ணியிருப்பாங்க, மீதி எல்லாம் சும்மா தான் வந்தாங்க, யாருன்னே தெரியாது. விஜய்க்காகத்தான் விசிலுக்கு ஓட்டளித்தார்கள், தனிநபருக்கு அல்ல.
எனவே அந்த திடகாத்திரம்பத்தோடு போங்க. இன்றைக்கி நீங்கள் அம்மா உணவகத்தை சீரமைச்சிக்கிறீங்க, நிறைய ஓட்டு விழும். உங்களுக்கு நான் பாராட்டுகிறோம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்னா டிஎம்கே பிரிவில் ஒவ்வொரு அம்மா உணவகத்தையும் மூடிகிட்டே வந்தாங்க, ஓட்டு கிடைக்கல. இப்போ அவங்க எதிர்க்கட்சி ஆகிட்டாங்க. எனவே தயவுசெய்து அதிமுகவில் ரெட்டையிலில் ஜெயித்த யாருக்கும் மந்திரி பதவி கொடுக்காதீர்கள். அதே போல் இன்றைக்கி நாக்கை தொங்கப்பட்டுக்கிட்டு விசிகாவும் நினைக்கிறார்கள். ஆனால் அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்கள் திமுக கூட்டணியில் பெற்ற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கய்யா. அது ஏடிஎம்கே இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாகட்டும், இந்திய முஸ்லீமுக்காகட்டும், அப்படி சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் உயர்ந்த முதலமைச்சர், திராணியுள்ள முதலமைச்சர் என்று நாங்கள் நம்புவோம். அதே மாதிரி ஏடிஎம்காரங்களுக்கு ஒழுங்கு மரியாதையாக எடப்பாடி தலைமையை ஏற்று ஒன்றாக அதிமுகவில் பயணிங்கள், உங்களுக்கு எதிர்கால நிச்சயம். அதை விட்டு அமைச்சர் பதவி தர்றாரு விஜய்னு சொல்லிட்டு இப்போ அமைச்சரானீங்கன்னா உங்கள் மான மரியாதை எல்லாம் போச்சு. எனவே தயவு செய்து இதை மக்களின் மனசாட்சியாக, மக்கள் குரலாகத்தான் நான் சொல்கிறேன். இதை நான் என்னுடைய தனிப்பட்ட குரலாக சொல்லவில்லை. பீப்புள் வாய்ஸ் பேர் என்ன அர்த்தம்? மக்கள் குரலை தான் நாங்கள் சொல்கிறோம். கேட்டுக்கொள்ளுங்கள் அதிமுக எம்எல்ஏக்களே, தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பில் முதல்வராக இருக்கிற தளபதி விஜய் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.